ஹாய்! இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா வீட்டிலேயே சத்து மாவு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வேணும்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. கருப்பு உளுந்து, பச்சைப்பயிறு, பாசிப்பருப்பு, கோதுமை, பொட்டுக்கடலை, பார்லி அரிசி, கொள்ளுப்பருப்பு, ப்ரௌன் ரைஸ், கொஞ்சமாக நம்ம சாப்பாட்டு அரிசி, கொஞ்சமாக வேர்க்கடலை, அதுக்கப்புறமா பாதாம், முந்திரி, அப்புறம் ஒரு 4-5 ஏலக்காய் அந்த மாதிரி. இந்த கரண்டி வந்து சிற்பிலேயே பண்ணது. மியான்மர்லேருந்து எங்கள் மாமியார் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. லட்டு பாருங்கள், என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்த்துட்ருக்காரு. அப்புறம் நானும் என் மாமியார் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி அவங்களுக்கு தான் செய்ய தெரியும், நான் சும்மா பக்கத்தில் நின்றுருப்பேன். எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து நாங்கள் 3ஆவது தடவை இந்த சத்து மாவு செய்கிறோம் வீட்டில். நாங்கள் முதல் தடவை பண்ணும்போதேல வாங்கி கழுவி காய வச்சிட்டோம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்கணும், அந்தளவுக்கு நல்லா காய வச்சிடணும். வெயிலில் போடுறதுனாலும் போடலாம், ஆனால் நாங்கள் வந்து ஃபேன் காற்றுல தான் காய வச்சோம். காய வச்சுட்டு தனித்தனியாக டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வேணுங்கிறப்ப இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். எல்லாத்தையுமே சேம் ப்ராசஸ் தான், எல்லாத்தையும் இதே மாதிரி தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். எல்லா பருப்பையுமே ஒரே அளவில் எடுக்கும்போது எல்லா பருப்புமே 2 டீஸ்பூன் அப்படின்னா 2 டீஸ்பூன் எடுங்க, 2 டேபிள் ஸ்பூன் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன். பொட்டுக்கடலை மட்டும் எல்லாத்துலேருந்தும் பாதிக்கு பாதி எடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்லா பருப்புமே 2 ஸ்பூன் அப்படின்னா பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா சில குழந்தைங்களுக்கு செய்கிறாது, வயிறு கட்டும் பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்களும் அப்படி தான் கம்மியாக எடுத்திருந்தோம். எங்கள் மாமியார் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்னோடய யூடியூப் சேனலில் இதுதாங்க ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. இது வரைக்கும் நான் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருந்தேன். இதுதான் லாங் வீடியோ. லட்டுவோட ஃபஸ்ட்டு வீடியோ. லட்டு பாருங்க எவ்வளோ ஜாலியாக விளையாண்டுருக்காருன்னு. அவர் பாட்டுக்கு விளையாண்டுருந்தார், நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். எங்கள் மாமியார் ஒன்றுன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப கருக விட்டுறாதீங்க எல்லா பருப்பையுமே. ஓரளவுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆனால் போதும். எல்லாத்த விடமே அரிசி மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்ற எல்லாமே கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை ரோஸ்ட் ஆகிடும். அரிசி மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அது வந்து வெடிக்கிற சவுண்டு கேட்கணும். அந்த சவுண்டு அந்த டைமில் தான் வந்து நம்ம அதை வந்து கொட்டணும். அது வரைக்கும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதை வெடிக்கிற சவுண்டு கேட்கும் நம்மளுக்கு. அந்த டைமில் தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரௌன் ரைஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் சரி கூட நம்மளோட சாப்பாட்டு அரிசியும் சேர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி அதையும் சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதான் முதல் தடவை வேர்க்கடலையும் யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே, டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேன்னு சொல்லி வேர்க்கடலை யூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே எங்கள் மாமியார்லாம் அடுத்து வந்து பாதாம் முந்திரி தான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன், அதை தனியாக ஒரு தட்டில் கொட்டி வைமா அப்படின்னாங்க. சரி நம்ம சும்மா நிற்கிறதுக்கு இந்த வேலையாவது பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அதை தனியாக தட்டில் கொட்டிகிட்டு இருந்தேன். இந்த கொட்டுறதை மட்டுமே ஒரு 10 டேக் எடுத்தேங்க. மறுபடியும் திருப்பி கவரில் போட்டு மறுபடியும் தட்டில் போட்டு அப்படி எடுத்துக்கிட்டு இருந்தேன். வேர்க்கடலை மட்டும் தனியாக ஒரு தட்டில் போடுறாங்க, ஏன்னா அது தோல் உரிக்கணும், அதனால் தனி தட்டில் போட்டாங்க. அதுக்கப்புறமா முந்திரி எப்பவும் போல் ட்ரை ரோஸ்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாதாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏலக்காய் வந்து நாங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு, அப்போ பேன் சூடாக தானே இருக்கும், இவ்வளோ நேரம் ஆனில் இருந்ததில் அந்த சூட்டில் வந்து ஏலக்காயை ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். நல்லா தட்டு பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குல்லங்க அழகாக. அந்த மாதிரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே ஏலக்காயை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அதையும் அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட்லாம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சரி இதெல்லாம் ஆறுறதுக்குள்ளே வந்து நம்ம தோலை உரிச்சிடலாம் வேர்க்கடலைக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் வேர்க்கடலைக்கு தோல் உரிச்சிக்கிட்டு இருந்தேன். தோல் உரிக்கவே அந்த நிறைய தோல் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த ஊதி சின்ன வயசில் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி நான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். லட்டப்பால் உடனே ஃபோன் பண்ணி எனக்கு வானவில் வெளியில் தெரியுது, பையனை தூக்கிட்டு போய் காட்டு அப்படின்னாரு. ஆக்சுவலி அப்போ எடுத்த வீடியோங்க, நான் இப்போ தான் டைம் இருக்குதுன்னு எடிட் பண்ணுறேன். லட்டு நானும் ஜாலியாக வானவில்லை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் மாமியாரில் லேட் ஆகிடும் கடைக்கு போயிட்டு வரதுக்கு, நானே உரிக்கிறேன்னு சொல்லி அவங்க உரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் வெளியே நின்று இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் வேர்க்கடலை வந்து உரிச்சு முடிச்சாச்சு. அப்புறம் பக்கத்தில் வந்து மிஷின் இருந்ததுன்னா அங்கே தாராளமாக கொடுத்து அரைங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கிறத விட மிஷினில் கொடுத்து அரைக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் கலந்து போடுங்க. ஃபஸ்ட்டு முந்திரி மட்டும், பாதாம் மட்டும், கொள்ளு மட்டும் அப்படி போடாதீங்க, எல்லாத்தையும் கலந்தே போடுங்க. லட்டப்பா வந்து புதுசாக இவருக்கு இந்த ட்ரம்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தார். தலைவர் ஜாலியாக அதை வச்சு அடித்து விளையாண்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் இந்த கலர் பால் இதை பார்த்த உடனே ஒரே குஷிங்க, ஒரே கற்று குஷியில். சரி இவர் இவ்வளோ சமத்தாக இருக்கும்போது நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் மிஷின் வந்து, அதனால் நான் போய் அரைச்சிட்டு வந்துட்டேன். அங்கேயே சொல்லி கொடுத்தாங்க கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி. நான் ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி வைக்கல, ஏன்னா அந்த சத்து மாவோட மனமே போயிடும்.
அவ்வளோதான், லட்டுக்கு சத்து மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து அடுத்து எப்படி லட்டுக்கு ஊட்டுறதுக்கு ரெடி பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துடலாம். நான் வந்து ஸ்வீட்டுக்கு பனங்கல்கண்டு பொடி எடுத்துக்குவேன். கருப்பட்டி வெல்லத்தை விட பனங்கல்கண்டு ரொம்ப நல்லது. நான் அதனால் வந்து லட்டுக்கு கொடுக்குறேன். இது வந்து ரொம்ப போடணும் இல்லை, ஃபஸ்ட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி வச்சு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுருங்க. போட்டுட்டு அது அங்கே கொதிக்கிறதுக்குள்ளே நான் இந்த பக்கம் சத்து மாவை வந்து நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சுக்குவேன். ஏன்னா கொஞ்சம் கட்டி இருந்தாலும் நம்ம பனங்கல்கண்டு அந்த தண்ணியோடு சேர்த்தும் போது வந்து லம்ப் ஆயிரும் டக்குன்னு. அதனால் இப்படி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்த உடனே ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு வடிகட்டிக்கணும். முக்கியமான விஷயம் இதில் வந்து வடிகட்டுறது. வடிகட்டினீங்கன்னா இந்த மாதிரி கசடெல்லாம் வரும். வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த கிண்ணத்தை வந்து கொஞ்சம் கழுவிட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சு அந்த பனங்கல்கண்டு தண்ணியும் சத்துமாவும் ஒன்றா சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. கைவிடாமல் நம்ம வந்து கிண்டிகிட்டே இருந்தால் தான் சேராது கட்டி கட்டியாக. இல்லைன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக சேர்ந்துடும், குழந்தைங்களால சாப்பிட முடியாது. நான் என்னோடய குழந்தைக்கு எப்படி கொடுக்குறேங்கிற ப்ரொசீஜர் தான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்வீட்டும் சால்ட்டும் சேர்த்தாதது உங்கள் விருப்பம். நான் ஸ்வீட்டு சால்ட் ரெண்டுமே லைட்டாக ஒரு பிஞ்சுனாச்சும் போட்டு கொடுப்பேன். அப்புறம் லைட்டாக வெதுன்னு ஆன உடனே லட்டுக்கு ஊட்டுறதுக்கு எங்கள் மாமியார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க தான் ஊட்டிகிட்ருக்காங்க. அவரும் ஜாலியாக படுத்துட்டு சாப்பிட்ருக்காரு. அவ்வளோதான், லட்டுக்கு சத்து மாவு ரெடி பண்ணியாச்சு. அவரும் ஜாலியாக சாப்பிட்ருக்காரு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.